பாரு. அப்பா, எப்பேற்பட்ட கைகாரியா இருந்து அந்த கிழவையை ஏமாத்தி சொத்து பத்தி எல்லாத்தையும் எப்படி நேக்கா வாங்கிக்கிட்டா பாரு. இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதே. மாதவனையும் குஞ்சாயவும் எப்படிரா சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, இதுக்கு மேல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பவே போய் உன் புருஷன் கிட்ட பத்தி வச்சு என்ன பண்றேன்னு பாருடி. யாத்தாடி யாத்தா, காத்து என்ன இப்படி சூறாவளி கணக்கு அடிக்குது? அள்ளி போடுற வைக்கெல்லாம் காத்துல பறந்துகிட்டுல போகும் போல. மாடி என்னன்னு வைக்க திங்கிறது? எவ்வளச்சி பார்த்து வைக்கல, சூதானமா படக்குன்னு தின்னு, இல்லைன்னா அடிக்கிற காத்துக்கு அம்மியே நடந்துரும் போல. என்ன காத்து? ஆடி வரப்போகுதுங்கிறமோ இம்புட்டு காத்து அடிக்கிறது. ஆடியில அம்மியை நகரும்னு சொல்லுவாங்க. இது என்னத்த ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கூத்தா இருக்கு? விட்ட ஆளையே முழுங்கிரும் போல. என்ன அன்னைக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? ஐயோ, சரியான காத்து மாமா, புயல் காத்து மாதிரில அடிக்குது. ஆளையே தூக்கிடும்னா பாருங்க, அம்புட்டு காத்து அடிக்குதுங்கிறேன். அது சரி, சூறாவளி கீராவளி கிளம்பிருச்சோ? ஐயோ, சூறாவளி காத்து மாதிரியே சொல்லண்டு அடிக்குதுங்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிற தூசி துப்பட்டை எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. மாட்டை ஊத்த அப்ப கொட்டத்துல கட்டிடலாமேம்மா. கொட்டத்துல ஊத்து கட்டலான்னு தான் பார்த்தேன். சரி மாமான்னு கத்திட்டு கிடக்கு, மழையா வெய்து காத்து தானே அடிக்குதுன்னு வைக்கல் அள்ளி போட்டுட்டு வந்தேன். அந்த வைக்கல் என்ன திங்கிதோ இல்ல பறந்து ஓடுதானே தெரியலையே. தூசி துப்பட்டையில எல்லாம்ல அடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஐய, இந்த அளவுக்கு காத்தடிச்சு அப்புறம் என்னன்னு வைக்கத்தீங்க? இரு நிக்கலி, நான் போய் மாட்டை ஊத்து கொட்டத்துல கட்டிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு போங்க மாமா, சாப்பிடாம இருக்கியே. மனுஷன்னா வாயை திறந்து சொல்லுவோம், பாவம் அது வாயிலாச்சு இவன் என்னமா செய்ய. நான் போய் அதை பார்த்து என்னன்னு கொட்டத்துல கட்டிட்டு வரேன். மண்ணு கண்ணு காதுல அடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது? அதுவும் சரிதான். சரி, அப்ப நீங்க போய் கட்டி போட்டுட்டு வாங்க மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. வாவ், இவ்வளவு அழகா இருக்கு. எட்டில என்ன செய்றீங்க? நின்று நூடுல்ஸ் பண்றேம்மா, சூப்பி நூடுல்ஸ். எட்டில சோறு ஆக்கியிருக்கு, சாம்பார் வச்சிருக்கு, கீரை உரிச்சிருக்கு, அதெல்லாம் விட்டு நூடுல்ஸ் கிண்டம்ன்ற. அப்ப ஆக்கின சோறு யாரு திங்கிறது? சாப்பாடு வேண்டாம்மா. எட்டில அவதான் சின்ன பிள்ளை, எரும மாட, அதுக்குத்தான் ஒண்ணும் தெரியாதுன்னா இத்த தண்டி எரும உனக்குமா தெரியாது? டாக்டருக்கு படிக்கிறீங்களா? இதெல்லாம் திங்க கூடாதுன்னு உனக்கு என்ன புத்தி இல்ல? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானம்மா நூடுல்ஸ் சாப்பிட்டே, நான் 3 மாசம் ஆயிடுச்சுமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே விஷத்தை குடிக்க சொல்றேன், குடின்னு சொன்னா குடிப்பியாம்பி? அதே மாதிரி தானே இதுவும். அறிவில்லை உனக்கெல்லாம்? எல்லாம் படிச்சுக்கிற வெக்கம் இல்லாம. விழுமா, ஒரு நாள் சாப்பிட்றதுக்கெல்லாம் போட்டு திட்டிக்கிட்டு. ஆனா உங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. தள்ளிக்கிட்டு அவ டெய்லியும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றா, அவளை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஆமா, அவ மட்டும் ஸ்கூல் போகும்போது டெய்லி ஜங்க் ஃபுட் தான் வாங்கி சாப்பிட்றா, குர்குலே ரேஸ்ன்னு. அது மட்டும் அப்புறம் கெடுதல் இல்லையாக்கும். அவளை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. நான் என்னைக்கே ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு திட்டுறீங்க. அவளை மட்டும் போய் தின்னுட்டு வேணா சொல்றேன், திங்க கூடாதுன்னு அப்படி சொல்றேன். நீ டாக்டருக்கு படிக்கிறீல, 4 பேருக்கு நீ புத்தி சொல்றதா இப்படி கிடந்து நீனே அதை இதையும் திண்டுகிட்டு இருக்கிறதாம்பி. புள்ளையும் முகர கட்டையிலையும் இதெல்லாம் தான் திண்டாதான் உடனே வயிறு வலி வந்துருது இல்ல. அப்புறம் எதுக்குதான் இதை திங்கன்னு? என்னமோ பண்ணி தொலைங்க, என் பேச்ச யாரு கேட்கறா? நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போறேன், அப்பாக்கு தண்ணி லீட்டு வா குடிக்கிறதுக்கு. அப்படியே டப்பால பருப்பு பொடி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. சரி, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது கூட இந்த வீட்டுல குத்தமா இருக்கு. சீக்கிரம் தண்ணி லீட்டு வா. நான் வரேம்மா. என்ன இந்த ஆளு போன் அடிக்கிறாரு? ஹலோ, சொல்லியா மனுஷா? லைலி பேபி, எங்க இருக்க நீ? அங்க ஆள காணா? எங்க இருப்பேன், தெருவுல தான் தெரியுறேன். வேற எங்க போறது? என்ன லைலி பேபி இப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்தா குசு மேடம் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் வெளியில வந்து நிக்கிறேன். என்னாச்சு? இப்போ நான் இங்க இருக்கிறதா இல்ல போறதா? சடங்கு ஃபங்க்ஷன்ல நடந்தது நினைச்சு அவ கடுப்புல உட்காந்துருக்கா. நீ அதை எதையும் பெருசா எடுத்துக்கிறாத. நான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பிரச்சனையை ஆற போட்டு தான் சரி பண்ணணும். நீ மத்தியானத்துக்கு ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்க. நான் ஈவினிங் வந்து உன்கிட்ட பேசுறேன், சரியா? ஹோட்டல்ல சாப்பிடவா? என்ன லைலா சொல்ற? மறுபடியும் நம்ம நிலைமை பழைய குருடி கதவை துரட்டிதானா? ஐயோ, அந்த அளவுக்கெல்லாம் நீ போகாத. அந்த அளவுக்கெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன். இந்த மாதவன் மண்டையை கழுவுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையை பாக்குறேன். நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில இரு. நான் சொன்ன பிறகு நீ வீட்டுக்கு வா, சரியா? மாதவன் மண்டையை கழுவுறதுக்கா? என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு? எனி குட் நியூஸ்? நமக்கு அது குட் நியூஸ் தான். ஆனா அந்த மண்டைய மாதவனுக்கு அது பேட் நியூஸ். நான் எல்லா விவரத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். போன்லயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா எங்கிட்ட எவ உட்காந்து என்னத்தை கேட்பான்னு தெரியாது. அப்புறம் எண்ணெயை போட்டு உரிச்சு தள்ளிடுவாளுக. நான் வைக்கிறேன், சரியா? ஷபா, இப்ப மாதவன்ட்டு போய் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது? நம்ம சொன்னா நம்புவானா நம்ப மாட்டானா? நம்ப வைப்போம். அதை விட வேற என்ன வேலை இருக்கு? சும்மாவே உடம்புல ரத்தம் இல்ல, அது இல்லைன்னு சோக பிடிச்சி போய் கிடக்காளுங்க. இதுல நூடுல்ஸை கிண்டி திங்கவும் மேகியை கிண்டி திங்கவுமா கிடந்தாளுங்கன்னா என்னன்னு உடம்புல ரத்தம் இருக்கு சொன்னா அந்த பிள்ளைய எங்க கேக்குதுங்க? அம்மா தண்ணி கொண்டாங்க. ஏமா சிடு சிடுன்னு இருக்க? என்னைக்கே ஒரு நாளைக்கு தானம்மா சாப்பிட்றேன். பேசாம போயிரு சொல்லிவிட்டேன். சரி டாடி. என்னம்மா
கிண்டுனது வீணா போகாம திங்கிறது சரி, ஆனா நான் செஞ்சது வீணா போயிரும்ல. அதனால அந்த கீரையை எடுத்து தொட்டுக்க, அப்பதான் ரத்தம் ஊறும். அம்மா, நூடுல்ஸுக்கு எப்படிம்மா கீரையை தொட்டுக்க முடியும்? நூடுல்ஸ்க்கு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம்மா. திங்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தூக்கி கொண்டு கொட்டவா சொல்றேன்? இல்லையில, அப்ப அதோட சேர்த்து இதையும் சாப்பிடு. இதை நானும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆஞ்சு செஞ்சு அரைச்சு செஞ்சிருக்கேன்ல. அப்ப இதை வீணாக்கலாமா? ஒழுங்கா போய் அதுக்கு தொட்டுக்கிட்டு இதை எடுத்து சாப்பிடு போ. அம்மா, காம்பினேஷன் நல்லாவே இருக்காதும்மா. நான் கீரைக்காக தான் நூடுல்ஸே பண்ணேன். டாக்டர் ஹாஸ்டல்ல போய் நீ சோறு திங்கமா கிடந்ததை ரத்த சோகை வச்சு போச்சு, உடம்புல ரத்தம் இல்லைன்னு திட்டினாங்களாம் டி. அதனாலதானே இனிமே ஹாஸ்டல்ல போவேனா வீட்டுல இருந்தே படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இப்பவும் உட்காந்து அதை திங்கிறேன் இதை திங்கிறேன்னு கரைச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் உடம்புல என்ன மட்டும் ரத்தம் இருக்கும், என்ன மட்டும் தெம்பு இருக்கும். ஒழுங்கா சொல்ற வேலை கேட்டுக்கிட்டு போய் இப்போ சாப்பிடு போ. இல்லைன்னா ஆத்திரத்தை கிளப்பாத சொல்லிவிட்டேன். மேகிக்கு தொட்டுக்கிற கீரை, சோ கடவுளே. இப்ப இதை திங்க வலிக்க, நாளைக்கு ரத்தம் இல்லைன்னு ரத்தம் ஏத்தும் போது தெரியும் டி. எவ செலவழிக்கிறதுன்னு நினைச்ச? முடிஞ்ச வச்சிருக்கீங்க காசு. ஒழுங்கு மரியாதையா போய் கீரை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேகி ஏத்துனேன். இதுக்கு நான் மேகி பண்ணாமலே இருந்திருக்கலாம். சரி, என்ன உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு என் புள்ள கொடுத்து வச்சிருக்கேன்னு அதை நினைச்சு நான் பகுசி அடைகிறேன். ஆனா இந்த வயசுலயே என் புள்ள வாழ்க்கை இழந்துட்டு நிக்குதுன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் புழுங்குதுனே. அதை நினைச்சிட்டு என்னால தாங்க முடியல. ராத்திரி எல்லாம் படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. கவலைப்படாதம்மா தங்கச்சி, கண்டிப்பா என் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீ அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத. ஆமா சம்பந்தியம்மா, நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ எங்க மக, அவளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க அவளை நினைச்சு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறாதிய. இல்ல சம்பந்தியம்மா, டைவர்ஸ் பண்ண போறோம்ங்கிறது உறுதியாயிருச்சு. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையாடின்னு நான் வாயை திறந்தாலே என் மாமனார் மாமியாரும் உங்களுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் உசுரோட இருக்கேன். அப்பா இல்லாம இத்தனை வருஷம் நீ எங்களை காப்பாத்தலையா? அது மாதிரி எனக்கு புருஷன் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம்னு சொல்றாளே தவிர வேற எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அதான் வயிற்றுச்சலா வருது. ஒரு தாயா நீங்க நினைக்கிறது சரிதான் சம்மந்தி. உசுரோட இல்லாம இருந்துட்டு தனியா இருக்கிறது வேற, ஆனா இருந்துட்டு அவளை இப்படி ஒரு கொடுமையில தனிமைப்படுத்துறதுங்கிறது வேற. வயசானாலும் இந்த மனுஷனை விட்டு நான் ஒரு நாள் ஒரு பொழுது எங்கேயும் போனதில்லை வந்ததில்லை. என் வயசுக்கு நானே என் புருஷன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட இருந்தா போதுமேனு நினைக்கும் போது அவ வயசுக்கு அவ நினைக்கிறதுல என்ன சம்மந்தி தப்பு இருக்கு? ஆனா கடவுள் அவளுக்கான கொடுப்பனைய கொடுக்கலங்கிறத தாண்டி அவன் அவளுக்கு சரியானவன் இல்லைன்னு தான் நம்ம நினைச்சுக்கிறணும். அவளுக்கான வாழ்க்கை வேற எங்கேயோ இருக்கு. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்போம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சம்மந்தியம்மா, உங்க பிள்ளைய விட்டுப்புட்டு ஏன் பிள்ளையா இருந்தா என்ன சம்மந்தி? அவன் தான் அவளை வேணான்ட்டு போயிட்டானே. பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் அன்புக்கும் அனுசரணைக்கும் அடிபடியாத அவனை, ஓடுகாலி மாடா திரிகிற அவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்து கட்டாந்தரையில கட்டி போட்டா மட்டும் அவன் செவைக்கு இருப்பேன்னு நினைக்கிறீங்கள? ஓடுற மாடு நிற்காது சம்மந்தி, அது ஓட்டம் எடுக்கத்தான் செய்யும். நம்ம என்னதான் கடிவாளம் போட்டு கட்டினாலும் அது செய்யலை, அது மிஞ்சத்தான் செய்யும். அதை கொண்டுட்டு வந்து வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் நோக்கத்துக்கு அவன் தெரிஞ்சு அடிவட்டு மிதிவட்டு என்னமோ பண்ணி வரட்டும். அதுக்காக நம்ம இவளை இப்படியே விட்டுறக்கூடாது. இவளுக்கான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. அதை நாங்க என்னன்னு பார்த்து பண்றோம். என்ன பண்ண போறீங்க அத்தை? மாடனே, என்னத்த ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோடனே சைலண்ட் ஆயிட்டீங்க. இல்லம்மா, அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல, அதை பத்தி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க கிட்ட நீ அதை பத்தி எதுவும் சொல்லலையா? இல்ல மாமா, அதை பத்தி இன்னும் அம்மா கிட்ட சொல்லல. நீங்க எனக்கு இன்னும் பதில் சொல்லல இல்லையா? அதனாலதான் அம்மாட்ட ஜூஸை கொடு மாடனே. நீங்களும் எடுத்துக்கோங்க அத்தை, இதை அம்மா கிட்ட கொடுங்க. மாமாவுக்கு கொடுத்த, நான் இப்பதானே சாப்பிட்டேன். இல்லம்மா, மாமாக்கு இந்த ஜூஸ் பிடிக்காது, நான் டீ போட்டிருக்கேன், நான் மாமாக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ இதை சாப்பிடு. இந்தாங்க சம்மந்தி, ஜூஸை குடிங்க. என்ன சம்மந்தி, ஏதோ பள்ளிக்கூடத்துல வேலைன்னு சொன்னீங்களே, என்ன விவரம்? அண்ணன் என்ன சொல்றாரு? இங்கே இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அதோட ஓனரு ரொம்ப நாளாக வெளிநாட்டிலே இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க மாடனும் ஹோட்டலுக்கு போயிருப்பாங்கல்ல. அப்போ இவ படிச்சிருக்கிற விவரத்தெல்லாம் அன்னைக்கிளி சொல்லவும், எதுக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் கிடந்து கஷ்டப்படுறியே, எங்கள் பள்ளிக்கூடத்துலேயே வேலை நிறையா இருக்குது, வேணும்னா அங்கே வந்து செய்யலேன்னு சொன்னாங்களாம். அதான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம்னு சொன்னோம், நீங்கள் வரவும் இப்போ சொல்கிறோம். வேணாம் ஜம்மந்தி, என்னத்துக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு? அதான் ஹோட்டல் வச்சுருக்காளுகள்ல, அதில் வர்ற வருமானம் பத்தாதா? அதுக்கிடையில தான் தோப்பு தொலைவுன்னு அது இதுலேன்னு என்னத்தையோ வருமானம் பார்க்குறீங்களே, அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிறலாம்ல. எதுக்கு வெளியில் வேலைக்கு போய்கிட்டு?
அம்மா என்னம்மா அப்படி சொல்ற? நான் மாமாவோட வருமானத்துல இருந்து 1 ரூபாய் கூட எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தம்பி ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து வீட்டு செலவுல இருந்து எல்லாமே நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். மாமா முன்னாடி மாதிரி தோப்பு தெருவுலாம் போய் வேலை செய்ய முடியாதும்மா. அவருக்கு இனிமே ஃபுல் ரெஸ்ட் கொடுக்கணும். ஏதோ வேலையாட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டாலும் ஃபியூச்சர்ல அவங்களோட மருத்துவ செலவுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்களோட செலவுக்கோ மாறனோட செலவுக்கோலாம் அதை நாங்கள் எடுத்துக்க கூடாதுமா. நீ என்ன இப்படி பேசுற? இல்லடி, இப்பத்த ஹோட்டல்லையும் வேலை பார்க்குற, அப்புறம் என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டுன்னு சொல்கிறேன். உடம்பு வீணாக போகும்ல. இல்லைம்மா, நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் எனக்கு ஹோட்டலில் வேலை. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் மாதிரி தான் சார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஷிஃப்ட் மாதிரி வேலைக்கு போனால் ஏதோ அதில் ஒரு வருமானம் வரும்ல. நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன், படுத்து தூங்க தானே செய்கிறேன். தூங்கி தூங்கி உடம்பு சோம்பேறியாகி தேவையில்லாமல் வெயிட்டு தாம்மா போடும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கூல் போகிறது பெஸ்ட்டு தானே. வரும்போது மாறாவை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். மாறா கூட இருந்தது மாதிரியும் இருக்குல்ல. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டுக்க. மாமா நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்க? இதில் நான் சொல்கிறதுக்கு என்னடாம்மா இருக்குது? நீ தான் எங்களை அப்பா அம்மானு வகை நிறைய கூப்பிட ஆரம்பிச்சிட்டியே. மகளுக்கு தடபோட எந்த அப்பனால முடியும்? மக கேட்டால் அதுக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. உனக்கு என்ன விருப்பமோ அதை தாராளமாக செய்யி. 10 ரூபானாலும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும், என் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம்மா. உனக்கு அந்த திறமையும் தைரியமும் இருக்கும்போது நீ ஏன் இந்த 4 செவத்துக்குள்ளே முடங்கி கிடக்கணும்? உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யுமா. தாராளமாக வேலைக்கு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன மாறனு, அம்மா அப்பான்னு கூப்பிடவான்னு கேட்டுட்டு மறுபடியும் மாமா அத்தையினே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கி என்ன? எங்களை வாய் நிறைய அம்மா அப்பானே கூப்பிடுத்த, அதில் தான் எங்களுக்கும் சந்தோஷம். சரிங்கம்மா. என் தங்கமே, உன் குணத்துக்கும் உன் மவுசுக்கும் இப்பேற்பட்ட குடும்பம் உனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களையும் என்னைக்கு நீ கண்கலங்காம பார்த்துக்கறணும்டா. கண்டிப்பாம்மா. இனிமே நான் வாழ போகிற வாழ்க்கையே இவங்களுக்காக தானே. ரெண்டு பேரும் இம்புட்டு சோறா திங்க முடியும்? ஆக்கி வச்ச சோத்த பூரா கழனி வழியில தான் கொண்டு கொட்டணும். இவளுகளை நம்பி சோறு ஆக்கி வேலைக்கு இப்படியே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. என்ன நிக்கலி, அப்பதுல இருந்து ஒரே சத்தமா இருக்கு? என்ன எல்லாம் உங்க பிள்ளைகளால தான். வேற என்ன? என்னை சித்திரவதை குடும்பம் தானே படுத்துறாளுங்க. என் பிள்ளைகளை திட்டலைன்னா உனக்கு சும்மா இருக்க முடியாதே. ஆமா சாமி, உங்க பிள்ளைகளை திட்டணும்னு எனக்கு ஆசை வருங்க. அதனாலதான் திட்டிக்கிட்டே இருக்கேன். ஆக்கி வச்ச சோத்தை விட்டுவிட்டு அதை இதையும் கிண்டி திண்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சோறு வீணா போகாத. அரிசி விற்கிற விலைக்கும் காய்கறி விற்கிற விலைக்கும் சும்மா இருக்கு. கீரை நல்லது, சத்து பொருள் சாப்பிடுங்கடினா எங்க கேட்கறாளுங்க? அதெல்லாம் விட்டுவிட்டு கண்டது எங்களையும் திண்டு வயிற்று நிறைச்சு வைக்கிறாளுங்க. அப்புறம் ரத்தம் இல்லைன்னு நம்ம தானே அலைஞ்சுக்கிட்டு தெரியுறோம். அதுக்கு ஊருப்பட்ட காசு செலவாகுது. இதெல்லாம் சொன்னோம்னா குத்தமா போகுது. 2 நாளைக்கு முனைச்சுக்கிட்டு தெரியுறாளுங்க. என்னத்த சொல்ல? சரி சரி விடு. அதுக்காக நைன்னு எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைல திட்டிக்கிட்டே இருக்காத. சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? இந்தாங்க, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு தான் இந்த சாப்பாடு. சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீங்க தான் காலி பண்ணணும். அடியே, அதுக்காக எல்லாத்தையும் நான் காலி பண்ணணுமா? ஆமா, அப்புறம் என்ன செய்ய? நீங்களும் நானும் தான் நீங்க என்ன தின்னுங்க. சரி சரி, சாப்பிடுவோம். மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிட்டோம்னா சரியா போகுது. ஒன்று காதல் பண்ணியது, உந்த கண்ணம் கிள்ளியது. அது சரி. ஏண்டி ஊட்டி விட மாட்டியா என்ன? ஐயோ, வேலையத்த மனசா சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு, சாப்பிட்றேன். மாமா சும்மா இருங்க, என்ன விளையாட்டுது? சாப்பிடுங்கன்றல, சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. இம்பிட்டு சாப்பாடையும் ஒரே நேரத்தில் காலி பண்ணணும்னா அப்புறம் எப்படி காலி பண்ணுறது? பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வேணாம்ங்கிற, அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு சாப்பிடுவோம். விளையாட்டு பண்ணாதியா மாமா. இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா? நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. ஊட்டி விட்டா சாப்பிடுவாப்பா, இல்லைன்னா வேணாம். ஐயா கடவுளே. அடி யாரடி இவ? கட்டின புருஷனுக்கு 2 வாய் சோறு ஊட்டி விடுறதுக்கு இம்புட்டு கவலைப்படுறவ. நாளைக்கு கீழே மேலே கிடந்தா அப்புறம் நீ தானே பார்க்கணும். நீ தானே ஊட்டி விடணும். அன்னைக்கு அப்புறம் ஊட்ட மாட்டோம்னு இப்படித்தான் வைக்கப்படுவியா? ஏன் மாமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏண்டி அப்புறம் 2 பேரும் இப்படியே இருந்துருவோம். நமக்கும் வயசாகும், முடி நரைக்கும்ல. அப்போ கை கால் தளர்ந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் தெம்பா இருந்தீங்கன்னா எனக்கும், நான் கொஞ்சம் தெம்பா இருந்தா உனக்கும் ஊட்டி விட்டு தானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, ஊட்டி விடுத்தே ஆகணும். என் மாமனுக்கு நான் ஊட்டி பார்க்காம யார் ஊட்டி பார்க்க போறா? இப்போ என்ன உங்களுக்கு? சாப்பாடை ஊட்டி விடணும், அப்படித்தானே? ஆமாடி. நான் என்ன பெரிய பெரிய ஆசை இல்லாம கேட்குறேன். சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றக்கூடாதா? சரி வாங்க, ஊட்டி விடுறேன். ஆஹா, சொல்லுங்க மாமா. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஐயோ மாமா, உங்க மேல எதுவும் விழுகலைல? என் மேல விழுகல நிக்கலி, உன் மேல எதுவும் படலையில? இல்ல மாமா, எப்படி உடைஞ்சு? இந்த காத்துக்கு தான் விழுந்திருக்குமா? என்ன நிக்கலி, 2-3 ஓடு உடைஞ்சு கிடக்கு. காத்துக்கு தான் மாமா பேந்துக்கிட்டு விழுந்திருக்கு. என்னாச்சுமா? ஒண்ணுமில்ல மக்கா. நீங்க வந்து அந்த பக்கம் உட்காருங்க, வாங்க. ஏம்மா என்னாச்சு? காத்துக்கு ஓடு உடைஞ்சு விழுந்திருக்கும் டி. ஓடு உடைஞ்சு விழுந்துருச்சா? நிக்கலி
பிள்ளையில கூட்டிட்டு நீ தின்ன பக்கம் போ. மாமா காத்தடிக்குது, ஓடு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கலடுதுன்னு நினைக்கிறேன். சித்த நீங்க வாங்க, நீங்க தின்ன பக்கம் உட்காருங்க. நீ போடி, நான் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வரேன் போ. நீங்க அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்க தின்ன பக்கம் வாங்க. என்னமா ஆச்சு? எப்படிமா ஓடி கீழே விழுந்துச்சு? தங்கச்சி எங்கடி? அவதான் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காள்லம்மா. ஆமா இல்ல, சரி வா நீ வந்து திண்ணையில உட்காரு. இத்தனை ஓடா கலண்டுகிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு லூசா இருக்கிறத கூட பார்க்கல. மாமா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க திண்ணைக்கு வாங்க. சரி வா வா போவோம் வா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. நீ போமா வரேன் போ. மாமா உங்களுக்கு தலையில படலையில உண்மையை சொல்லுங்க, என்னன்னு பாப்பா. இல்ல நெகிழி, தலையிலாம் படல, சும்மா கையில தான் தட்டி விட்டுச்சு. ஐயோ கடவுளே, சாப்பிட உட்கார்ந்த நேரத்துல இப்படியா வந்து விழுகனே. சரி இப்படி உட்காருங்க, நான் போய் வேற சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல நெகிழி, இப்போ ஒன்றும் வேணாம், சித்த உட்காரு. ஐயோ பசியோட வந்து உட்கார்ந்த மனுஷன் இப்ப என்ன மாமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு நல்லா இருந்த ஓடி ஏன் இப்படி கலண்டு விழுகுது? நான் தான் அன்னைக்கே அந்த கருப்பண்ணை சொல்லிட்டு கொண்டு போனாரு, ஓடு ரொம்ப பழைய ஓடா இருக்கு மாத்தடான்னு சொன்னார். பத்தியா, ஒரு மழை பெஞ்சா கூட இந்த ஓடு தாங்காத நெகிழி, ஓடு மாத்தித்தான் ஆகணும். வீட்டுக்கு வந்ததுல இருந்து எத்தனை வேலை மாமா பாக்குறது. அங்க உடஞ்சு கொட்டுறது, இங்க உடஞ்சு கொட்டுறதும், பைப்பு வேலைக்கு கூட யாரும் வரமாட்டோங்கிறாங்க. நம்மளே தானே எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியது இருக்கு. ஏண்டி அப்புறம் குடி இருந்தா எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும், நம்மனால தானே செலவு வருது. இதுக்கு பேசாம நல்ல வீட்டுக்காவது வாடகைக்கு போலாம்ப்பா. வாடகைக்கு தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அது நல்ல வீட்லயாவது போய் இருக்கலாம்ல. இப்படி இந்த ஓட்ட வீட்டுல வந்து இருக்கணுமாப்பா? ஏன் நட்டமே நிக்கிறிய, உட்காருங்க. அப்பா இந்த வீட்டில் இருக்கவே பயமா இருக்குப்பா. எப்போ என்ன வந்து விழுகுமோன்னு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம இந்த வீட்டை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாம வேற வீடு போயிடலாம்ப்பா. இல்லடா, இப்படியே அள்ளிக்கிட்டு வேற வீடுன்னு போறதுக்கு பேசாம ஒரு வீட்டை கட்டிடலான்னு தான் பாக்குறேன். ஆனா அதுக்கு நல்ல நேரம் வரமாட்டேங்குதே. நல்ல நேரம் தன்னாலேயா மாமா வரும்? நம்ம தான் கையை உண்டி கண்ணமாஞ்சி ஏதாவது ஒன்று பண்ணணும். கையில காசு வச்சுக்கிட்டு தான் பண்ணணும்னா எதுவுமே எப்பவுமே செய்ய முடியாது. ஏண்டி அதுக்காக சுத்தமாவே கையில இல்லாம எப்படி பண்ணுவ? ஏன் மாமா, சீட்டு காசு போட்டது 2 மாசத்துல முடியுது. அதை கொஞ்சம் எடுத்து கையில நகை நட்டு இருக்குல்ல, அது கூட பத்தாததுக்கு ஏதாவது வீட்டு லோனு போட்டுக்கரலாம்ல. நம்ம காமாட்சி மக கூட வீட்டு லோனு போட்டு தான் வீடு கட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கையில காசு இருக்க அடைச்சிக்கிட்டோம்னு சொன்னா வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு லோனு கட்டுறது மாதிரி போயிரும்ல. ஆமாப்பா, அம்மா சொல்கிறது சூப்பர் ஐடியா தான். பேசாம நம்ம இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து அதுக்கு மேலே இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம லோன் வாங்கி வீடே கட்டிடலாம்ப்பா. என்ன நிம்மி, நீ படிச்ச உள்ள உனக்கு தெரியாதா? லோனுங்கிறதெல்லாம் மாதம் கரெக்டாக கொண்டு போய் அடைக்கணும். அப்படி அடைக்கலைன்னா வீட்டையே வந்து சப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. உனக்கு தெரியாதா? தெரியும்ப்பா, ஆனால் நம்ம கட்டாமல் இருந்தால் தானே நம்ம மாதம் கரெக்டாக கட்டிடுவோம். அப்புறம் ஏன் என்ன பண்ண போகிறாங்க? ஆமாம் மாமா, நம்ம என்ன பெரிய அமௌண்ட்டாக லோனு போட போகிறோம்? சின்ன அமௌண்ட்டாக போட்டுக்கிருவோம். அதுக்கு தக்கன சின்ன வீடாக போட்டுக்கிருவோம். எலி வேலையானாலும் தனி வேலை வேணும்ல. ஆமாப்பா, அப்போத்தான் எப்படியும் நமக்கு வீடு கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் எப்போ நம்ம அதையே நம்பிட்டு உட்காந்துருக்கணும்? சேச்சே, நான் அப்போத்தான் வீடு கொடுக்கணும்லாம் அதை நம்பிக்கிட்டுலாம் இல்லை நிம்மி. ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு மாமா இருக்கிறது? சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம். நான் தான் நகை தாரம்னு சொல்கிறேன்ல, கையில் சும்மா வச்சிருக்கிற நகையை நம்ம வீட்டுக்காக அடகு வைக்க போகிறோம். பைய திருப்பிக்கிற போகிறோம். அப்படித்தானே? உள்ள படிப்பு இருக்குது, வீட்டு செலவு இருக்குது, நல்லது கெட்டது அத்தனையும் இருக்குது. இடையில வீட்டை போட்டுவிட்டு அப்புறம் திக்கது தடையுதுன்னு தெரியக்கூடாதுல்ல. அதான் கொஞ்சம் யோசித்து செய்யணுமேன்னு பார்க்குறேன். அப்பா எனக்கு என்னவோ இந்த வீட்டில் இருக்கிறத விட பேசாமல் நம்ம லோன் கட்டி புது வீடு போடுறது நல்லதுன்னு தோணுதுப்பா. ப்ளீஸ்ப்பா நம்ம புது வீடு கட்டலாம்ப்பா. அப்போதான் கிட்ட அம்மா சவால் விட்டுட்டு வந்துச்சுல்ல, அந்த சவாலில் ஜெயிக்கணும்னா நம்ம கட்டணும்லப்பா. சவால் விட்டதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்லை, எனக்கும் வீடு கட்டணுங்கிறது ஒரு வைராக்கியம். என்னைக்கு நம்ம அந்த வீட்டை விட்டு வாசப்படி தாண்டி வெளியே வந்து அசிங்கப்பட்டோமோ அன்னைக்கே நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நான் நினச்சதுதான். அன்னையிலேருந்து இன்ன வரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஐயா கிட்டேயும் என்ன ஏதுன்னு இதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறேன். அப்புறம் அந்த காமாட்சி வீட்டில் லோன் போட்டிருக்காங்கன்னு சொன்னீல, அவங்ககிட்டையும் ஒரு 8 போய் நேரில் பார்த்து விசாரிப்போம். எப்படி என்னன்னு கொஞ்சம் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இறங்குவோம். அப்பாடா, இவ்வளோ நாள் பார்க்கலான்னு சொல்லுவீங்க, இப்போதான்ப்பா கரெக்டான ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வீடு கட்டிடுவோம் இல்லைப்பா? இந்த வீட்லேயே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுல்லடா. உங்களையும் வச்சுக்கிட்டு எப்போ என்ன உடஞ்சி விழுகும்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சங்கட்டமாக இருக்குது. வேறு வீடு பார்ப்போம்னு உள்ளூருக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு அலமோதிக்கிட்டு தெரியவும் சங்கட்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா கண்டிப்பான முடிவு வீடு கட்டுறதேன். சரி பார்ப்போம், என்னென்னு அப்பா ஏற்பாடு பண்ணுறேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி.
அம்மா நம்ம வீடு கட்ட போறோம். ஏட்டி அங்கே இங்கேயும் போய் அடுத்த வீட்டுலாம் சொல்லிக்கிட்டு தெரியாத, பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்க சரியா? தங்கச்சிட்ட கூட சொல்லக்கூடாது. ஏம்மா? எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஊரெல்லாம் தம்பட்டு அடிச்சு அது பண்ண போறோம் இது பண்ண போறோம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆரம்பிக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு நீ எதையும் பேசிக்கிற வேணாம் சரியா? ம் சரிம்மா. நம்ம வீடு கட்ட போறோம், அதுவே எனக்கு ஹாப்பி தான். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, கிண்டின மேகியை நீ திண்டியா இல்லையா? அதெல்லாம் நான் அப்பவே சாப்பிட்டேம்மா. அதானே, அதெல்லாம் தான் சீக்கிரம் இறங்கிருமே. ம் சரி விடுமா, இப்பதான் ஜாலியா இருக்கும், மறுபடியும் என்ன திட்ட ஆரம்பிக்காத. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதில்லை, 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும்